திமுக வந்து 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியா இருக்கிறவங்கள அவங்களுடைய கொள்கை சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை இதெல்லாம் விட்டு விலகி வந்து வெகு காலம் ஆயிடுச்சு. இப்ப கடந்த பல தேர்தல்களாவே 19, 21, 24 இந்த 3 தேர்தலையும் அவங்க பண்ணின அறுவடை பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு பிரதான நிலைப்பாடு மட்டும்தான் இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கையா இருக்கு. மோடி எதிர்ப்பு மட்டும்தான் திமுகவினுடைய கொள்கையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க சமூக நீதியை பத்தி பேச முடியாது. ஆராசா வந்து பெரம்பலூர் தொகுதியில் நிற்கிறார். பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதியா இருக்கிற வரைக்கும் அங்க நிக்க வைக்கப்படுறார். எப்ப வந்து அது பொது தொகுதி ஆச்சோ ஆராசாவை என்ன பண்றாங்க, நீலகிரிக்கு பேக் பண்றாங்க. அப்ப ஆராசா மாதிரி ஆட்களையே திமுக சமூக நீதி சமத்துவம்னு பேசுறவங்க, ஆராசா எவ்வளவு பெரிய ஒரு தர்க்க ரீதியா வாதிடக்கூடியவர், கொள்கையை பத்தி பேசக்கூடியவர், இன்னைக்கு திமுகவுல அவருக்கு அடுத்ததுதான் வேற யாரையும் சொல்ல முடியும். ஆனா அப்பேற்பட்ட ஆராசாவே நீங்க என்ன பார்த்திருக்கீங்க, ஒரு எஸ்சி கேண்டிடேட்டா தான் நீங்க பார்த்திருக்கீங்க. அப்ப இங்க எங்க இருக்குது சமூக நீதி, சமத்துவம் எங்க இருக்கு? உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா